வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பேச போற விஷயம் சாதாரண ஃபார்மிங் ஐடியா இல்லை. நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க, அண்ணா ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கலாமா, அது நல்லதா, லாபம் இருக்குமா, எத்தனை ஆடு வாங்கலாம், எத்தனை கோழி வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்கள் பண்ணையிலிருந்து உங்கள் வீட்டுக்கு சாப்பாடுக்கு பொருள் வருதா? இதுக்கு ஆன்சர் இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பெரிய பண்ணை வச்சுருந்தாலும் அது லாபம் தராது. ஒரு பண்ணைனா முதல்ல குடும்பத்தை காப்பாற்றணும், அதுக்கப்புறம் தான் சந்தை. இந்த வீடியோவில் ஒருங்கிணைந்த பண்ணை எப்படி வைக்கலாம், என்னென்ன ஒருங்கிணைந்த பண்ணையில் இருக்கணும், அது எப்படி தற்சார்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ முடிஞ்சதும் நீங்கள் ஒரு விவசாயியாக இல்லை, ஒரு ஃபார்ம் ஓனரு இல்லாட்டி ஒரு ஃபார்ம் பிளானர், அப்படி இல்லாட்டி ஒரு சிஸ்டமாக யோசிக்கிற விவசாயியாக மாறுவீங்க. கடைசி வர பாருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சர் சாயில் சீக்ரெட் சேனல். ஒருங்கிணைந்த பண்ணைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். நம்ம ஊரில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னா எல்லாத்தையும் கூட்டி கூச்சு ஒரே இடத்துல வைக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தவறு. அதாவது 10 ஆடு, 20 கோழி, 2 மாடு, அதுக்கு பக்கத்தில் காய்கறி, அதுக்கு பக்கத்தில் தீவன பயிர், இந்த மாதிரி மீன் பண்ணை எல்லாமே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒருங்கிணைந்த பண்ணை இல்லை, அது ஒரு கூட்ட நெரிசல் பண்ணை. ஒருங்கிணைந்த பண்ணை அப்படின்னா என்ன தெரியுமா? ஒன்று இன்னொன்றுக்கு உதவணும், வேஸ்ட்டே இல்லாமல் சுழற்சி நடக்கணும். உதாரணத்துக்கு ஆட்டுச்சாணம் உரமாக மாறணும், உரம் பயிருக்கு போகணும், பயிர்க்கழிவு கோழிக்கு போகணும், கோழி முட்டை குடும்பத்துக்கு போகணும். இதெல்லாம் ஒரு சுற்று. இதுதான் இயற்கை சைக்கிளும் கூட. இந்த மாதிரி இயற்கை சைக்கிளை நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு பண்ணை வச்சோம்னா அதுதான் உண்மையான ஒருங்கிணைந்த பண்ணை. இந்த பண்ணை மூலயமா நம்ம குடும்ப தேவைகள் எப்படி பூர்த்தி ஆகும் அப்படின்னு பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த ஒரு லைனை மட்டும் மறக்காதீங்க. வீட்டுக்குள்ளே சந்தை உருவாக்குனாதான் அவன் ஸ்ட்ராங்கான விவசாயி. நீங்கள் தினமும் என்ன வாங்குறீங்க? அரிசி, காய்கறி, முட்டை, பால், இதெல்லாம் செலவு தான். ஆனால் இதே விஷயம் உங்கள் பண்ணையிலேருந்து வந்தால் அந்த பணம் வெளியில் போகவே போகாது. அதை தான் நான் சொல்கிறேன், செலவில்லாத வருமானம் தான் உண்மையான லாபம். ஒரு ஃபேமிலிக்கு 5 சென்ட் காய்கறி போதும், 10 கோழி போதும், ஒரு மாடு போதும், இவ்வளவு தான். அதுக்கப்புறம் தான் சந்தையை பற்றி நம்ம யோசிக்க போகிறோம். நம்ம ஒருங்கிணைந்த பண்ணையில் அடிப்படையாக என்னென்ன யூனிட்டுகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். நாட்டுக்கோழி வச்சா காலையில் எழுந்த உடனே முட்டை கிடைக்கும், டெய்லி இன்கம் வந்துட்டுருக்கும், ஃபீடோட செலவு தேவையில்லை, நிலத்திலே தேடி தின்னும், சாணம் கூட உரமாக மாறும். அதனால் இது 0 ரிஸ்க் யூனிட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆடு மாடு, அதாவது ஆடு அல்லது மாடு, இதுதான் உங்கள் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எமர்ஜென்சின்னு வந்துட்டா ஒத்த ஆட்டை கூட விற்கலாம், காசு உடனே கை மேலே வரும். மேலும் சாணம் ஆர்கானிக் உரமாக மாறும், உரம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா காய்கறி அண்ட் தீவனப்பயிர். காய்கறி இருந்தால் உங்கள் குடும்பம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், தீவனப்பயிர் இருந்தால் உங்களுக்கு தீவன செலவு 0வா மாறும். இதுவே உங்கள் ப்ராஃபிட்டை டபுள் ஆக்கும். அடுத்து உங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை எப்படி இருக்கணும்னு சொல்கிறேன். தற்சார்பு பொருளாதாரமாக இருக்கணும். நண்பர்களே, வெளியிலேருந்து பொருள் வாங்குறதுனால தான் விவசாயி நஷ்டப்படுறோம். உரம் வாங்குகிறோம், மருந்து வாங்குகிறோம், தீவனம் வாங்குகிறோம், இதெல்லாம் ஸ்டாப் பண்ணினா அதுவே நமக்கு லாபம் தான். பண்ணைக்குள்ளேயே தயாரிச்சா நாம யாருக்கிட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் தற்சார்பு வாழ்க்கை. அடுத்து பார்த்தீங்கன்னா வருமானம் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறேன். ஒரே வருமானம் இருந்துச்சுன்னா அது நமக்கு டேஞ்சர் தான். அதாவது நம்ம தோட்டத்தில் ஒரு பயிர் வச்சா மழை போச்சிருச்சுன்னா போயிடும், இல்லை மழை அதிகமாக வந்தாலும் அது வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் பல வருமானம் இருந்தால், எடுத்துக்காட்டு முட்டை, ஆடு, கோழி, காய்கறி, உரம், இதில் ஒன்று ஃபெயில் ஆனாலும் மற்ற 3 நம்மளை காப்பாற்றும். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒரே வருமானம் ஆபத்து தான், பல வருமானம் நமக்கு பாதுகாப்பு. இப்போ நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை ஒரு பிஸ்னஸ் இல்லைன்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அது ஒரு வாழ்க்கை முறை. நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து சாப்பாடு உற்பத்தி பண்ணி சந்தைக்கு கொடுக்குற ஒரு வாழ்க்கை முறை. அடுத்த வீடியோவில் நாம் 1 ஏக்கரில் ப்ராக்டிக்கலாக லே அவுட் எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒருங்கிணைந்த பண்ணை வைக்கிறதுனா எவ்வளவு செலவாகும், வருமானம் எவ்வளவு வரும் அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இந்த மாதிரி ரியல் ஃபார்மிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் விவசாய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.